ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள், என்ன மாதிரியான ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. அதாவது தற்போது ஆங்கில மாதத்தில் 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. பிப்ரவரி மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு ஸ்ட்ராங் முக்கியமான நாளானது வருது. அதுதான் பிப்ரவரியுடைய 11ஆம் தேதி. ஆக்சுவலி அன்று தமிழ் மாதம் தையுடைய 29ஆம் நாள், கிழமை செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பூஷ நட்சத்திரமானது வருது. இந்த பூஷ நட்சத்திரம் தை மாதத்தில் வருவது ரொம்ப விசேஷம். இந்த பூசம் தையில் வரும்போது தைப்பூசம் என்று அழைக்கப்படும். மற்ற மாதங்கள்லேயும் பூச நட்சத்திரம் வரும், ஆனால் தையில் வரக்கூடிய பூசம் போல இருக்காது. தைப்பூசத்துக்கு அவ்வளோ ஒரு பலனானது இருக்குது. தைப்பூசத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் தைப்பூசத்தில் என்ன நடக்குங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதன்படி இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு தைப்பூசத்துலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி மற்ற மேச ராசியிலேருந்து தனுசு வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ தனுசுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மகர ராசிக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசிக்காரங்க உங்களுக்கு தைப்பூசத்துலேருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த தைப்பூசத்தில் இன்னும் உங்களுக்கு பரிகாரம் எப்படி ஆன்மீக ரீதியாக செய்யணுங்கிறதும் சொல்ல போகிறேன். அதையும் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓகேவா இருக்கும். தைப்பூசத்தில் நிறைய பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. வீடு, மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாக போகுது. இது மகர ராசியை சேர்ந்த உங்களுக்கு ராஜயோகத்துடைய அதிர்ஷ்டம் கொட்டும் என்று கூட சொல்லலாம். ஸோ என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கொட்டும், எப்படி அதிர்ஷ்டம் கொட்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த தைப்பூசத்துலேருந்து உங்களுக்கு பலனாக மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு ராஜயோகமானது உருவாக போகுது இந்த தைப்பூசத்துலேருந்து. அந்த வகையில் மகர ராசிக்காரங்க இந்த தைப்பூசத்துலேருந்து நீங்கள் பெறப்போகக்கூடிய நற்பலன்கள் என்ன என்பது குறித்து விரிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு 8ஆம் பாவ அதிபதி அஷ்டாதிபதியாக இருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கிறது காலபுருஷனுக்கு 5வது பாவ அதிபதி என்று சொல்லலாம். ஆக்சுவலி இப்படி சூரிய பகவான் உங்கள் ராசியில் அமர்றாரு. இதனால் எப்போதும் சூரியன் பக்கத்தில் வருகிற போது கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே சமயம் ஆத்ம விருத்தி, ஆன்ம விருத்தி உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2 விருத்தி கிடைக்கிறதுனால இந்த தைப்பூசம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சிறப்பானதாக அமைய போகுது. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தைப்பூசத்துலேருந்து உங்களுடைய ராசியில் சூரியன் அமர்றாரு. இதனால் நிச்சயமாக உங்களுடைய உத்வேகம், தைரியம், வீரியம் இதெல்லாம் நிறைய மாறும். போராடி வெற்றி பெறக்கூடிய தன்மை ஆகியவெல்லாம் உங்களுக்கு மேம்படும். அதே சமயம் கடின உழைப்பாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய உழைப்புக்கான விருது, பாராட்டுக்களை நீங்கள் கண்டிப்பாக தடையே இல்லாமல் பெறுவீங்க. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்களில் முன்னேற்றத்தை காண்பீங்க. தர்க்கவாதங்கள், தடைகள் எதுவும் இல்லாமல், எதிரிகள் இல்லாமல், சட்ட வழக்குகள் இல்லாமல் வாழ்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். மகரத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் தீரும். மனம் ஆக்சுவலி தெளிவடையும். படிக்கக்கூடிய மாணவர்கள், உயர்கல்வி செல்வோருக்கு, வெளிநாடுகளில் படிப்பவர்களுக்கு நல்ல செய்தி சேரும். ஆக்சுவலி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக கூட இந்த தைப்பூசம் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தடைகள்லேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க. வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய உங்களுக்கு வேலை போய்விடுமோ என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தைப்பூசத்துலேருந்து அந்த எண்ணெல்லாம் மாறப்போகுது. அதுக்கு நல்ல விடை கிடைக்க போகுது. உங்கள் ராசிக்கு 9வது பாவ அதிபதியும் ராசிக்குள்ளே இருக்கிறாரு. 10க்குரியவர் உச்சம் பெறுறாரு.
இதனால் தர்ம கர்ம ராஜயோகம் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஏற்படும். அப்புறம் வருமானத்தில் அதிக பெருக்கங்கள்லாம் வந்து ஏற்படும். தொட்ட காரியங்கள் அனைத்தும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துலங்கும். நினைத்த காரியங்கள் கூட அனைத்தும் நிறைவேறும். மற்றவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும். சொந்தமாக தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி சொந்த தொழிலில் வந்து உண்டாகும். அப்புறம் டெக்ஸ்டைலு, தங்க வியாபாரம், நகை தொழில், அலங்காரத்துறை இந்த மாதிரியான துறையில் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வருமானமும் நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். புதிய கிளைகளை தொடங்கக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படும். ஸோ புதிய கிளைகளை தொடங்கும் போது கண்டிப்பாக வந்து நீங்கள் பயப்படவே தேவையில்ல. கிளையை தொடங்கி வளர்ச்சியை வந்து பெற்றுக்குங்க. அப்புறம் 9ல் கேது வீற்றிருக்கிறாரு. கேதுவை குரு பார்த்து கொண்டிருக்கிறாரு. சரியாக சென்று கொண்டிருக்குமா என்று பார்க்க உங்களுக்கு உதவிகரமாக உங்களுடைய சூழ்நிலை இருக்கும். 3வது இடத்துல ராகு இருக்கிறதுனால யாரென்று தெரியாதவங்க மாற்று மக்கள் உங்களை தேடி வந்து உதவிகள்லாம் வந்து செய்வாங்க. இது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் என்பதில் கூட உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லலாம். அப்புறம் ஒரு பக்கம் 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் ராசிநாதன் 2வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் உங்களுக்கு பெரிய துன்பத்தை வந்து எதற்கும் கொடுக்காது. குழந்தைகளுக்கு ஆக்சுவலி ஜீரண கோளாறு, வயிறு கோளாறு, சளி தொல்லை இதெல்லாம் வருவது எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கும். 5ஆம் பார்வை அதிபதி உச்சம் பெற்று ராகுவோடு சம்பந்தம் பெற்றிருக்கிறாரு. இதனால் வீட்டில் திருமண வாய்ப்புகள் கூட உங்களுக்கு உருவாகும். அப்புறம் சில பேருக்கு பயணங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகள் கூட வெற்றி பெறும். சினிமா துறை, அரசு துறை, செய்தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒருபடி முன்னேற்றம் உண்டாகும். நினைத்த காரியங்கள் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலி வந்து நடக்கும். ராசிக்கு 6வது இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு. இதனால் புதிய வேலை வாய்ப்பு, தொழில் முன்னேற்றம், பண உயர்வு, சம்பள உயர்வு, பூமி லாபம் ஆகியவெல்லாம் வந்து கிடைக்கும். அப்புறம் ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஏஜென்சி, புரோக்கரேஜ் துறையில் கூட உங்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து உண்டாகும். ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் வந்து தீரும். புதிய முன்னேற்றம், புதிய லாபம், வீடு, மனை, வாகன யோகம் உண்டு. குரு பகவான் வந்து ராசியை பார்க்கறதுனால கேட்டது கிடைக்கும். தொட்ட காரியங்கள் துளங்கும். லாப நோக்கத்தோடு செய்யக்கூடிய காரியங்கள் விருத்தியை கொடுக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், தர்க்கவாதங்கள் உங்களை விட்டு விலகும். ஆக மொத்தம் இந்த தைப்பூசம் உங்களுக்கு நல்லது. இந்த தைப்பூசத்தில் முருகன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்க நல்லது. இயற்கையை வழிபடுவது போல சுற்றுலா சென்று வருவது மன அமைதியை தரும். இந்த மன அமைதியை உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை உண்டாக்கி தரும். அதனால் மன அமைதிக்காக கண்டிப்பாக வந்து நான் சொன்னதை எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். இதுதாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தைப்பூசத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். தைப்பூசத்தில் மகர ராசிக்காரங்க எப்படி முருகப்பெருமானுக்கு விசேஷ பூஜைகள் செய்யணும், எப்படி விரதத்தை எளிமையான முறையில் வீட்டில் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. தை மாதம் பிறந்து விட்டாலே வரிசையாக தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாட்கள் வந்து பக்தி பரவசத்தை ஏற்படுத்தும். அந்த வரிசையில் இந்த ஆண்டு செவ்வாய்க்கிழமை அன்று கரெக்டாக 11 பிப்ரவரி 2021 பூச நட்சத்திரம் வருது. இது முருகனுக்கு விசேஷ வழிபாடுகள் செய்யப்படும். தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் கொண்டாடப்படக்கூடிய இந்த தைப்பூசம் வந்து அனைத்து முருகன் கோவில்கள்லையுமே கோலாகலமாக கொண்டாடப்படும். இந்த நிலையில் உங்கள் ராசிக்காரங்க வீட்டிலேருந்து முருகனை நினைத்து தைப்பூச விரதத்தை இப்படி கடைபிடிக்கணும். அதாவது நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் இருக்கிறதுனால காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து உபவேசம் இருக்கணும். அப்புறம் மாலையில் முருகனை தரிசித்து வழிபாடு செய்து விரதத்தை முடிக்கணும். இப்படி செய்தால் வறுமை நீங்கி செல்வமும் வசதி வாய்ப்பும் கிடைக்கப்பெறும். இந்த நாளில் குரு பகவானையும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யணும். இந்த 3 தெய்வங்களையும் வழிபாடு செய்தீங்க அளவு கடந்த பலன் வந்து கிடைக்கும். ஸோ இதுதாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பரிகாரம். ஸோ பரிகாரத்தை தெளிவாக இந்த வீடியோலையும் சொல்லிட்டேன், நோட் பண்ணியிருப்பீங்க. நோட் பண்ணதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிற மகர ராசிக்காரங்களும் பார்த்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்போதும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.